அபிராமி ராமநாதன் அவர்கள் சினிமாவுக்குள்ள தெரிஞ்சும் தெரியாமலேயே சைல்டு ஆர்டிஸ்டாக பாண்டு விசிலே நடிக்க வேண்டாராம். ஹீரோ ஜவஹர்லால் நேரு, படத்தோட பேர் சாச்சா நேரு, படத்துக்கு டைரக்டர் இந்தியாவின் ஃபேமஸ் டைரக்டர் கே சுப்பிரமணியம். குழந்தைகள் தினத்துக்காக எடுக்கப்பட்ட படத்தில் ஜவஹர்லால் நேருவின் கையை ராமநாதன் அவர்களும் இன்னொரு சின்ன பொண்ணும் பிடிச்சிட்டு நடந்து வர்ற மாதிரி நடிச்சு தான் சினிமாவின் அறிமுகமாம் அபிராமி ராமநாதன் அவர்களுக்கு. மறுபடியும் ராமநாதன் அவர்கள் சினிமாவில் நடிக்க முடியாமல் போனதுக்கான காரணம் இவரோட அம்மாவாம். என்னோட பையன் இந்த வயசில் ஒரு பொண்ணு கையை பிடிச்சி நடிச்சிருக்கிறான், என்னோட பையன் கெட்டு போயிடுவேன்னு நடிக்கவில்லையாம் அவங்க அம்மா. ஒருவேளை சினிமாவில் நடிகராக தொடர்ந்து நடிச்சிருந்தா இப்போ பெரிய தயாரிப்பாளராக பெரிய டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிற மாதிரி பெரிய நடிகராக இருந்திருப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் இன்னொன்று சொல்கிறாரு, என்னென்னா ஒரு தயாரிப்பாளராக அந்த ஸ்டார்களை வேலைக்கு வைக்கிற இடத்துல நான் வந்துட்டேன்னு சொல்கிறாரு. ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு இல்லாத காலத்தில் தேட்டர் நடத்தும் போது தேட்டரில் வர வருமானம் மூட்டையாக பணம் கட்டு வரான். மூட்டை பணமும் இவருக்கு சொந்தம் இல்லையாம். 20% பணம் தான் இவருக்கு வருமாம், மீதி பணம் தயாரிப்பாளர் கொடுத்துருமாம். என்ன இப்படின்னு முடிவு பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டராக மாறினாராம். இது வரைக்கும் 260 படங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் செய்திருக்கிறான். தேட்டர் ஓனர், தயாரிப்பாளர், டிஸ்ட்ரிபியூட்டர் என பல முகங்கள் கொண்ட அபிராமி ராமநாதன் அவர்கள் 3 வருஷத்துக்கு ஒரு BMW கார் வாங்குவாராம். இப்போ வச்சிருக்கிறது 7வது BMW காராம்.